டிஃபரன்ஸ் இருக்கே. சரி பண்ணுவோம். அப்படியே அக்காவோட கையெழுத்து மாதிரியே இருக்கு. அதான் நம்ம டேலண்ட். செக்க கொடு. $2 கோடி. கடவுளே, உள்ள சத்தியா இருக்க கூடாது. இருந்தா பேக பார்த்ததும் என்ன ஏதுன்னு கேள்வி கேட்பா. அவ இருக்கக்கூடாது. சித்தப்பா, எனக்கு பிளட் எடுத்தப்ப நான் அழுவே இல்ல சித்தப்பா. இத சந்தோஷ் கிட்ட சொல்லுங்க சித்தப்பா. நம்பவே மாட்டேங்கிறான். டேய், என்னடா அது பேக்? லஞ்ச் பேக் எடுத்துட்டு போடான்னு சொன்னாலே மாட்டேன்னு சொல்லுவேன். இப்போ என்ன பெரிய பேக் கொண்டு வந்திருக்க? அப்பா ஆபீஸ்ல இருந்து சில ஃபைல்ஸ் எடுத்துட்டு வந்தேன். அதான். ஐ சித்தப்பா, பேக் சூப்பரா இருக்கு. பேக் விடு. என்னடா இது? சின்ன குழந்தை தானே, பாத்துட்டு கொடுத்துருவா. குடுறா. இல்லம்மா, ஆபீஸ்ல சில முக்கியமான ஃபைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இவ ஏதாவது பண்ணிட்டானா அதுக்கு அப்புறம் ப்ராப்ளம் ஆயிடும். மோனி, சித்தப்பா ஃபைல்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பேக்க கொடுப்பாரு. நீயும் சந்தோஷம் வந்து பால் குடிங்க. வாங்க. வா வா. இந்த சந்தோஷ் அண்ணே, ஒரு நிமிஷம் நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல கலா, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துறேன். சத்யா இருக்கலா? இல்லண்ணே, ஃபோன் பண்ண வந்துட்டு இருக்கேன்னு சொன்னா. சரி.
சத்யா அங்க என்ன பண்றீங்க? அங்கே வந்துடு. கீழே பாத்ரூம்ல தண்ணி வரல, அதான் என்னன்னு செக் பண்ண வந்தேன். நீ எதுக்கு படியேறி மேல வந்த? என்ன மகா வளர வளர என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் மகாமான் இப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வருதா? என்னையும் மகாவையும் கொஞ்சம் எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? தப்புதான், மனசு முழுக்க டென்ஷனு. அப்புறம் எப்படி மகாவை கொஞ்சம் முடியும்? கொஞ்சம் பொறுத்துக்கங்க மகாராணி. இல்ல பொறுத்துக்கெல்லாம் முடியாது. இளவரசியை கொஞ்சம் குற்றத்துக்காக தர தண்டனையும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன தண்டனைன்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். முதல்ல உங்க மகாராணியை லீவ் போட்டு வீட்லயே இருக்க சொல்லுங்க. நேர மாசமா இருந்துகிட்டு ஊர் சுத்திட்டு இருக்கா. நீங்க என்னடானா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஒன்னும் ரொமான்ஸ் பண்ணல, உன் மருமகளை தான் கொஞ்சிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சுங்க. இன்னும் எவ்வளவு நாளுக்கு தான் கொஞ்சுவீங்க? பிறந்ததுக்கு அப்புறம் அவளை வளர்க்க போறது நான் தானே. நீங்க 2 பேரும் எவ்வளவு செல்லம் கொடுக்குறீங்களோ அவளுக்கு அவ்வளவு நான் கண்டிஷனா வளர்க்க போறேன். ஐயோ பாவம், உலகத்துல சித்தி கொடுமையே கேள்விப்பட்டிருக்கோம். என் பொண்ணு அத்தை கொடுமையை அனுபவிக்க போறாளா? அத்தை கொடுமையோ மாமியார் கொடுமையோ அதை அனுபவிச்சுதானே ஆகணும். சத்யா எங்க குடி. ஹலோ, என்ன இது இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க? ஏன் பொண்டாட்டிக்கு நான் ஃபோன் பண்றேன். அது எந்த நேரமா இருந்தா என்னமா? என்னது பொண்டாட்டியா? என்னது அதிகாரம் அதுக்குள்ள தூள் பறக்குது? ஏன் நீ என் பொண்டாட்டி இல்லையா? நீ என்ன நினைச்சியோ என்னவோ, நான் என் மனசுக்குள்ள பொண்டாட்டியா உன்னை நினைச்சு குடும்பம் நடத்த ஆரம்பிச்சு ரொம்ப நாளாச்சு. இந்த உறவெல்லாம் தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான். அது வரைக்கும் நான் உனக்கு லவ்வர் மட்டும்தான். இத பாரு, எனக்கு இந்த லவ்வர் பொண்டாட்டின்ற வித்தியாசம்லாம் கிடையாது. நீ சரின்னு சொல்லு, இந்த நிமிஷமே ஏதாவது கோயில்ல போய் தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆசை தோசை அப்பள வடை. என் அம்மா அக்கா கிட்ட பெர்மிஷன் வாங்க வேண்டாமா? உங்க இஷ்டப்படி எல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது சார், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உன்னோட அக்கா சத்யாவை சாகடிக்க தாண்டி உன்னை லவ் பண்ற மாதிரி நடிக்கிறேன். உனக்கு ஒன்று தெரியுமா அஞ்சலி, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை கட்டிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். உன் பேச்ச அப்படியே கேட்பேன். குணா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன் உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நீ மொரடன், முன்கோபி, கெட்டவன் அப்படின்னு நினைச்சிட்ட. அதெல்லாம் தப்புன்னு நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் நிரூபிச்சுட்டே இருக்கீங்க. உங்களை நினைச்சு நான் எவ்வளவு பெருமைப்படுறேன்னு தெரியுமா? பெருமைப்படுறியா? என்ன நினைச்சு நீ எவ்வளவு கதற போற தெரியுமா? இத பாரு, என்னை பத்தி பெருமையா பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சரி, சாப்பிட்டியா? ஐயோ, அதை ஏன் கேக்குற? கஷ்டப்பட்டு ஒரே ஒரு இட்லி சாப்பிட்டேன். என்னது, ஒரே ஒரு இட்லியா? எப்படி பத்தும்? சாப்பிட முடியலடா. சாப்பிட முடியல, தூங்க முடியல, படிக்க முடியல. 24 மணி நேரமும் உன் நினைப்புதான் மனசுக்குள்ள ஓடுது. என் ஃப்ரெண்ட்ஸ் லவ் பண்ணப்பெல்லாம் பைத்தியம் மாதிரி நடந்துப்பாங்க. அப்பெல்லாம் அவங்கள ரொம்ப கிண்டல் பண்ணிருக்க. இப்ப நானே காதலிக்கிறப்பதான் இந்த காதலோட அவஸ்தை புரியுது. எனக்கு மட்டும் அந்த அவஸ்தை இல்லைன்னு நினைக்கிறியா? ஏன் முன்னாடினா தட்டுல இட்லி இருக்கு. ஆனா நான் இதை எப்படி சாப்பிட போறேன்னு தான் தெரியல. நீயாவது ஒரு இட்லி சாப்பிட்ட, ஆனா என்னால அது கூட சாப்பிட முடியுமான்னு தெரியல. ஒதப்ப நீ அங்க இங்கன்னு அலையிறவ, நிறைய நல்ல காரியம் செய்யறவ, உடம்புல தெம்பு வேண்டாமா? அதுக்காகவாது நீ ஒழுங்கா சாப்பிடணும், புரியுதா? நீ சொன்னா நான் சாப்பிடுறேன் செல்லம். ஏன்பா மூர்த்தி, அது காயத்ரியோட டெட் பாடி தானா? போலீஸ்ல கண்டுபிடிச்சிட்டாங்களா? இன்னும் ஒன்னும் தெரியலக்கா. அது அவளோட பணமா இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை. ஆமா, அந்த வினோவை பாத்தியாப்பா? அக்கா, அவ கூட எனக்கு என்னக்கா இருக்குது? அவளை நான் பாக்குறதோ பேசுறதோ எல்லாம் கிடையாதுக்கா. அவளை கெடுத்து குட்டிச்சுவர் ஆக்கினதே அந்த காயத்ரி தான். இப்ப அவ செத்து போய் இவ ஆதரவு இல்லாம நிக்கிறா. இனியாவது இவ நல்ல புத்தியோட பொழைச்சுக்கணும். அவளுக்கெல்லாம் புத்தி வருங்கிற நம்பிக்கையே எனக்கு கிடையாதுக்கா. ஏன்பா அப்படி சொல்ற? இப்ப அவ ஒத்த மரமா நிக்கிறா, நீயும் ஒண்டி கட்டையா இருக்கிற. இனி அவளை கெடுக்கிறதுக்கு அந்த காயத்ரியும் கூட இல்ல.
நீயாவது அவ கூட சேர்ந்து வாழலாம்ல. என்னக்கா நான் சொல்றது? சம்பூரணம், அந்த வினோ பொம்பளையே இல்ல. அவங்க அக்காவோட சேர்ந்துகிட்டு என்ன ஆட்டம் ஆடினா? அந்த காயத்ரி கொலைகாரின்னா இந்த வினோ அவ கொலை செய்ய கத்தி எடுத்து கொடுத்தவ. அவ்வளவுதான் வித்தியாசம். என் தம்பிய கொலை பண்ண நினைச்சவ நாளைக்கு மறுபடியும் இவனை கொலை பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? அக்கா, நீ எதுக்குக்கா இவ்வளவு ஆவேசப்படுற? சம்பூர்ணக்கா அவங்க மனசுல பட்டதை கேட்டாங்க. அதுல ஒண்ணும் தப்பே இல்ல. வினோவோட குணம் அவங்களுக்கு தெரியாதுல்ல, அதான் இப்படி பேசிட்டாங்க. அக்கா, அந்த வினோ அவங்க அக்காவுல பாதி. அவ கூட நான் சேர்ந்து வாழ்றதை விட நான் இப்படி ஒண்டிக்கிட்ட இருந்து சாவறதே பெட்டர்க்கா. ஏன்பா, ஏதோ மனசுல பட்டுச்சு கேட்டுட்டேன். தப்பா இருந்தா மன்னிச்சிடு. ஐயோ, என்னக்கா நீங்க இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? எங்க அக்காவுக்கு என்ன பேசுறதுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை உங்களுக்கு இருக்குக்கா. என்னவோப்பா, நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். நீங்க எல்லாம் இருக்கும்போது நான் நல்லா தாங்க இருப்பேன். சம்பூரணம், என்னக்கா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா? சொல்லுங்கக்கா. அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. சத்யாவை நீ நல்லபடியா வளர்த்த. அவளும் குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா நல்லபடியா இருக்கா. ஆனா இந்த அஞ்சலிக்கு நீ ரொம்ப செல்லம் கொடுத்துட்டியோன்னு நினைக்கிறேம்மா. என்னக்கா சொல்றீங்க? நீ என்ன மளிகை வாங்க அனுப்புனல்ல, அப்ப நான் அஞ்சலியை பார்த்தேன். 4 தெரு தள்ளி ஒரு பார்க் இருக்குல்ல, அங்க யாரோ ஒரு பையனோட சிரிச்சு பேசிட்டு இருந்தா. அவன் தாடியும் மீசையுமா பாக்குறதுக்கு ரவுடி மாதிரி இருந்தான். அக்கா, நீங்க வேற யாரையாவது பாத்திருப்பீங்க. அது நம்ம அஞ்சலியா இருக்காது. அட, அவதான சொல்றேன்ல. சம்பூரணம், பட்ட பகல்னு கூட பார்க்காம அந்த பையனோட கைய புடிச்சுக்கிட்டு அவனை செல்லமா அடிக்கிறதும் கொஞ்சம் பேசுறதுமா இருந்தா. அத பார்த்ததும் நான் அப்படியே ஆடி போயிட்டேம்மா. அக்கா, நிச்சயமா நீங்க பார்த்தது என் பொண்ணு அஞ்சலி இல்ல, வேற யாரோ. இல்ல சம்பூரணம், நான் பார்த்தது அஞ்சலியே தான். என் பொண்ணுங்களை நான் அப்படி வளர்க்கலக்கா. 3 பொண்ணுங்களையும் தங்க மாதிரி வளர்த்திருக்கேன்க்கா. அவ கூட நீங்க பேசி பழகிருக்கீங்கல்ல. படிக்கணும், அம்மாவை நல்ல நிலைமையில வச்சுக்கணும்னு எவ்வளவு கனவுகளோட இருக்கா தெரியுமா? அவள இப்படி பண்ணுவா? இல்ல சம்பூரணம், நான் கண்ணால பார்த்ததான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி என் சங்கீதா என்ன பாடுபட்டான்னு உனக்கு தெரியாதா? அவ பட்ட பாட்டை இவளும் படக்கூடாதுன்னு தான் நான் பதறேன். நிச்சயமா அஞ்சலி அப்படி பண்றவ இல்ல. நீங்க வேற யாரையோ பார்த்துட்டு அப்படி சொல்றீங்க. அக்கா தான் கன்ஃபார்மா சொல்றாங்களேக்கா. இல்ல மூர்த்தி, சத்யா தாரணியை விட அஞ்சலிக்கு பொறுப்பு அறிவும் அதிகம். அவ அந்த மாதிரி பண்ற பொண்ணே இல்ல. சம்பூரணம், நீ தான் தப்பு பண்ற. பொண்ணு மேல இருக்கிற நம்பிக்கையில அவ செய்யற தப்ப நீ காதுலயே வாங்கிக்க மாட்டேங்கிற. நான் சத்தியமா வேற யாரையோ பார்க்கல. நான் பார்த்தது நம்ம அஞ்சலியே தான். ஐயோ, இவங்க பார்த்துட்டாங்களா? உங்க சந்தேகத்தை இப்பவே சரி பண்ணிடலாம். ஏய் அஞ்சலி, இங்க வா. என்னம்மா? அஞ்சலி, நீ யாராவது ஒரு பையனோட பழகுறியா? இன்னைக்கு பார்க்கல யாரோ ஒரு பையனோட பார்த்தத லட்சுமி அம்மா சொல்றாங்க, அது நிஜமா? இல்லம்மா, நான் போய் அப்படி செய்வனா? நீ பொய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி லட்சுமி அக்காவும் பொய் சொல்ல மாட்டாங்க. சொல்லு, நீ யாராவது பையனோட பழகுறியா? அக்கா விடுக்கா, இத போய் திருப்பி திருப்பி அவகிட்ட கேட்டுட்டு இருக்கற. அம்மா கேக்குறாங்கல்ல, சொல்லு அஞ்சலி. நிச்சயமா இல்லவே இல்ல. அங்க நீங்க வேற யாரையாவது பார்த்திருப்பீங்க. அங்க நான் பார்த்தது வேற யாரோவோ இருக்கட்டும். நான் பார்த்த பொண்ணு உன்ன மாதிரியே கூட இருக்கட்டும். ஆனா கூட இருந்த பொண்ணுங்களும் உன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருப்பாங்களா? என்ன சங்கீதக்கா மாதிரி நினைச்சிட்டீங்களா? என் கண்ணு முன்னாடியே அந்த அக்கா பட்ட பாட்டை பார்த்ததுக்கு அப்புறமும் நான் அப்படி பண்ணுவேனா? அங்க நீங்க பார்த்தது என்ன இல்ல, வேற யாரையோ. அக்கா, அஞ்சலி எவ்வளவு உறுதியா சொல்றா பார்த்தல. நிச்சயமா நீ பார்த்தது வேற யாரையோ தான். இந்த பேச்சை இதோட விடுக்கா. நம்ம அஞ்சலி அது மாதிரியான பொண்ணு கிடையாதுக்கா. அக்கா, இங்க நீங்க பேசுனதை இங்கே மறந்துருங்க. இதே மாதிரி வெளியே எங்கேயாவது சொல்லி வைக்காதீங்க. அப்புறம் நம்ம விட்டு பொண்ணோட மானத்தை நாமளே கெடுத்த மாதிரி ஆயிடும். அக்கா, இது மாதிரி நீ அஞ்சலியை பத்தி பேசுறது ரொம்ப தப்புக்கா. முதல்ல நீ சம்பூர்ணா காட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளுன்னு சொல்றேன்ல. என்ன மன்னிச்சிடு சம்பூர்ணம். என்னலாச்சு? எனக்கு அப்படியே நெஞ்சு திக்கு திக்குன்னு இருந்துச்சுங்கய்யா. எப்படியோ பேங்க்ல யாருமே சந்தேகப்படல.
ஆனா 2 கோடியை கேஷா தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நீங்க சொன்ன மாதிரி யார் யாருக்கு எவ்வளவு தரணுமோ அவங்க பேருக்கே டிடியா வாங்கிட்டு வந்துட்டேன். நல்ல காரியம் பண்ணல. இத கொடுத்து செட்டில் பண்ணா என் மேல இருக்கிற கேஸ வாபஸ் வாங்கிடலாம். ஐயா, இந்த பணத்தை வச்சுதான் நான் ஒரு வீடு வாங்கி ஏதாவது பிசினஸ் பண்ணி வாழ்க்கையில செட்டில் ஆகலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். சீக்கிரமா திருப்பி தந்துருவீங்கல்ல? தருவோம்ல. கையில பணத்தை கொடுத்த உடனே திருப்பி தரத பத்தி பேசிக்கிட்டு இருக்க? ஐயா, இன்னைக்கு நான் கோர்ட்டுக்கு போகணும், ஞாபகம் இருக்குல்ல? ஓ, அது வேற இருக்குல்ல? ஆமாங்க ஐயா, இன்னைக்குதான் அந்த டெட் பாடி அக்காவோடதா இல்லையான்னு தெரியும். டிஎன்ஏ ரிசல்ட்டையும் இன்னைக்குதான் கோர்ட்ல தாக்கல் பண்ண போறாங்க. ஆமாமா, கண்டிப்பா இன்னைக்கு நம்ம கோர்ட்டுக்கு போயே ஆகணும். இதுக்கு இடையில சத்யா வேற பார்த்து கணக்க செட்டில் பண்ணணும். ஐயா, முதல்ல கோர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்க போலாம் ஐயா. டிஎன்ஏ டெஸ்ட்ல அந்த டெட் பாடி மேட்ச் ஆக கூடாது. அக்காவை நான் பார்க்க கூட வேண்டாம். எங்கேயாவது அவ உயிரோட இருந்தா அதுவே போதும். இல்ல, என்னல லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்குத? டிஎன்ஏ மேட்ச் ஆனாதான் இந்த கேஸ் கரெக்டா போவோம். அந்த குமார் உள்ள போவானமா? அவன் உள்ள போனாதான் அவன் குடும்ப பேரு தெருவா நாரும். ஆமாப்பா, அந்த குமார் மட்டும் உள்ள போயிட்டா அஹிம்சாவாதி குடும்பம்னு இருக்கிற பேரு கொலகார குடும்பம்னு மாறி போயிடும். ஊரே காரி துப்பும். மொத்த குடும்பமும் அசிங்கப்பட்டு நிப்பாங்க. அந்த கிழவன் தூக்குல தொங்குனாலும் தொங்கிடுவான். ஆமால, அந்த பிரகாசம் வெளியே தலை காட்ட முடியாம அசிங்கப்பட்டு நிப்பான். அவ்வளோ ஏன், அந்த சத்யாவையே நம்ம என்னன்னு கேட்கலாம். ஐயா, அதெல்லாம் முக்கியம்தான். ஆனா அக்கா உயிரோட இருக்க வேண்டியதும் முக்கியம் இல்லையா? ஆமாமா, அதுவும் முக்கியம்தான். சரி சரி, டைம் ஆயிடுச்சு. இப்ப கிளம்புனாதான் நம்ம கேஸ் ஹியரிங் வரும்போது கரெக்டா அட்டெண்ட் பண்ண முடியும். கிளம்பலாம். இல்ல, நீ என்ன பண்ணுத, டிடி எல்லாம் எடுத்துட்டு சத்யா ஆபீஸ் போயிடு. நாங்க கோர்ட் வேலையை முடிச்சுட்டு அங்க வந்துடுறோம். சரிப்பா. சரியா? ஆமாமா. கடவுளே, எப்படியாவது அந்த டெட் பாடி காயத்ரியோட தான் இல்லாம இருக்கணும். என் வீட்டுக்காரர் விடுதலையாகி வெளியில வரணும். சத்யா, இன்னைக்கு நல்ல விஷயமா கேள்விப்படணும். அக்கா, நிச்சயமா நல்ல விஷயம் கேள்விப்படுவீங்கக்கா. நானும் அந்த டெட் பாடி காயத்ரியோட தான் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். முன்னெல்லாம் அந்த காயத்ரி செத்து ஒழிஞ்சா போறோம்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப நாமளே அவ உயிரோட இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாத்தியா, அவ இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாரையும் பேய் மாதிரி ஆட்டி வச்சா. அவ செத்துட்டானே நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா அதுவும் நடக்காது போல இருக்கே. குமார் ஜெயிலுக்கு போகாம இருக்கணும்னா அவ உயிரோட இருக்கணும்னு ஆயிப்போச்சே. எல்லாம் நம்ம விதி. அம்மா, முதல்ல குமாரனை வெளியே வரட்டுமா? அதுக்கப்புறம் அந்த காயத்ரி என்ன ஆனா எங்க இருக்காங்கறதெல்லாம் பொறுமையா கண்டுபிடிச்சுக்கலாம். முதல்ல குமாரை வெளியே கொண்டு வந்தே ஆகணும். ஏற்கனவே அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் என்ன தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன நீ சொல்றீங்க? என்னோட ராசிக்கு எனக்கு ஒரு தலை கூட நிலைக்காதுன்னு பேசுறாங்க பிரகாஷ். ஊர்ல வேலை வெட்டி இல்லாதவங்க தான் மத்த குடும்பத்தை பத்தி இப்படி எல்லாம் தப்பா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நீ காதுல வாங்கிக்காத. முடியலையே மாமா, அவங்க பேசினாலும் பேசலனாலும் என் நிலைமை இப்ப அதுதானே என் மனசாட்சியை உறுத்துது. குமார் மட்டும் வெளியில வரலன்னா என் எதிர்காலமே வீணா போயிடும். என்னால வாழவே முடியாது. அக்கா, நல்லது நடக்கும்னு நம்புங்கக்கா. நடக்கணும் சத்யா. நான் வந்த நேரம் தான் இந்த வீடு கோர்ட்டு கேஸ்னால இதுன்னு அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும்னா டிஎன்ஏ டெஸ்ட்ல அந்த டெட் பாடி காயத்ரியோடது இல்லைன்னு முடிவு வரணும். நிச்சயமா வரும்க்கா. அந்த காயத்ரி கண்டிப்பா எங்கேயாவது உயிரோடு தான் இருப்பா. குமார் மாமா காயத்ரியை கொல்லலன்னு சொல்றாருல, அதை நம்ம நம்புவோம். இந்த கொலைய பண்ணலன்னு என் புள்ள சத்தியம் பண்ணி சொல்லிருக்கான். அதை நான் நம்புறேன். கோர்ட் நம்பணுமே மாமா. ஒண்ணு அந்த காயத்ரி நேர்ல வரணும், இல்ல டிஎன்ஏ மேட்ச் ஆக கூடாது. அப்பதானே கோர்ட் நம்பும். அக்கா, மேட்ச் ஆக கூடாதுன்னு நம்புவோம்க்கா. அந்த காயத்ரி தப்பிச்சிருக்கணும்னு நம்புவோம். மாமா சொல்ற மாதிரி அந்த காயத்ரி ஒளிஞ்சுக்கிட்டு ஆட்டம் காட்டுறான்னு எடுத்துக்கலாம். ஆமாமா, சத்யா சொல்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. நீ நம்பிக்கையா இருமா. எங்க அக்காக்கு நீங்க ஆறுதல் சொல்லலாம்ல. அண்ணி, குமாரை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம். நம்புங்க அண்ணி.
அப்பா கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா? சத்யா நீ என்னால இன்னைக்கு வர முடியாது மாமா. கோர்ட்ல இன்னைக்கு நான் சாட்சி சொல்ல வேண்டியதில்ல. ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அந்த லிங்கத்துக்கு கெடு வச்ச நாள் இன்னைக்கு தான் கடைசி மாமா. அதனால நான் ஆபீஸ்க்கு போயே ஆகணும் மாமா. சரிம்மா, அப்ப நாங்க 2 பேரும் போயிட்டு சரி வந்துறோம். மாமா, வரேன்க்கா. வாடா. வராத அண்ணே. கோர்ட்ல என்ன நடந்தாலும் உடனே எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சரி சொல்றேன், வரமா. சரிப்பா. போலாம் வாடா. என்ன ஒரு தடவை சொன்னா செய்ய மாட்டீங்களா? இதோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, நாங்களே உங்களை தேடி வரோம்.